இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான். இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ளஷ் போடுறது வந்து ரொம்ப பிடிக்காது. லைக் வந்து தனியாக வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் நேச்சுரலாக வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஷ் லுக் வந்து கொண்டு வரணும் ஃபேஸுக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்து நல்ல ஒரு நேச்சுரலாகவே ஒரு நல்ல ப்ளஷ்டு ஃபேஸாக தெரியும். மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. நல்ல ஒரு யங் லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி இருக்குது, கெட் டுகெதர் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் நைட் வந்து இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் என்ன இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பீட்ரூட் தான். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸில் வந்து ஒரு நேச்சுரல் ப்ளஷ் கொடுக்க போகுது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து சைடில் வீடியோ போடுறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பீட்ரூட்டை வந்து தோல் நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த இது ஃபுல்லாக எடுத்துடணும். சக்கை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டு வெறும் அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்கில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த ஜூஸில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி காட்டன் பேடில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ஜூஸை டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டோனரை நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேஸ் ஃபுல்லாக அதை வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை கூட பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ தட் அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சிம்பிள் தான். ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த சக்கை எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அந்த பீட்ரூட்டோட சக்கையே 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஆலோவேரா வந்து ஜெல் வந்து நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் வேணால் போடுங்க. பட் நீங்கள் வந்து லைக் இதுலேருந்து கடையிலேருந்து வாங்கின ஃபேஸ் பேக் கிடையாது. நான் சொல்கிறது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற. நீங்கள் வந்து கடலை மாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளோர் வச்சு பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் பைத்த மாவு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பாதாம் பவுடர் பண்ணுறீங்க, எது வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதில் வந்து 1 ஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் போட்டுருங்க. ஓவர் நைட்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படுத்துருங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு மார்னிங் எழுந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதுதான் இதோட ட்ரிக்கு வந்து இதுதான். அந்த ஜூஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட அதை வச்சுக்கலாம். அந்த ஜூஸ் அந்த டோனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 3 to 4 days வரைக்கும் தாராளமாக அந்த ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் நான் ஃபேஸ் பேக் போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் நல்ல வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து நல்லாவே தெரியுது இங்கே நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து எப்பயுமே உங்கள் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கும். இது கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான். ஸோ கண்டிப்பாக கிவ் அ ட்ரை. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த டோனர் மாதிரி அப்ளை பண்ண சொன்னாலே அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. அன்றைக்கி விட்டுருங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு எதுவுமே அலர்ஜி எதுவும் வரலன்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் தாராளம். ஓகே, நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நெக்கும் சேர்த்து கவர் பண்ணுங்கள். நான் ஏன் கவர் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து நெக்கு வந்து வேறு கலரில் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இது நெக்கு கவர் பண்ணல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நெக்கும் கவர் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் பேக் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? பட் ஆனால் சூப்பரான ஒரு வந்து ப்ளஷ் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ ஹோப் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட், அதுலேருந்து நேச்சுரலாக நம்ம வந்து ப்ளஷ் கொண்டு வரோம். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டோனர் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாமான்ற ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக நீங்கள் 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதை டெய்லி ஒரு காட்டன் பேட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அலர்ஜி எதுவும் வரலை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம்.
ஸோ பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் மட்டும் கிடையாது, இன்டேக்காகவும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹோல் பாடிக்குமே நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் இந்த ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்டேக்காகவும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதோடைய ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு என்டையர் பாடிக்கு கிடைக்கும். நல்ல ஒரு நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.